குறிப்பாக சினிமாவுக்குள்ளே நான் வரணும்னு முடிவு பண்ண பிறகு, சினிமாவுக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணும்போது நான் சொல்கிறது 90s, இந்த 94, 93 அந்த டயத்தில் தியேட்டருக்கு நான் போகும்போது வந்து யார் சொல்கிற விமர்சனத்தையும் நான் கேட்க மாட்டேன். யார் சொல்கிற விமர்சனத்தையும் கேட்க மாட்டேன். அதே மாதிரி எங்களை வந்து பத்திரிகைகள் வந்து அப்போ ஆனந்த விகடன், குமுதம், கல்கி, கல்கண்டு, அமுத சுரபி, இப்படி யுனெஸ்கோ கூரியர் வரைக்கும் எல்லா பத்திரிகையும் நான் படிச்சிருவேன். நூலகத்துக்கு போய் சாவி, இப்படி எல்லா பத்திரிகையும், அப்போ எல்லா பத்திரிகையில் இருக்கிற விமர்சனமும் நான் படிப்பேன். ஆனால் அப்போ அந்த விமர்சனம்லாம் ஒரு நாள் 2 நாளில் வரும். ஆனால் எந்த விமர்சனத்தையும் நான் படிச்சுட்டு தியேட்டருக்கு போக மாட்டேன். ஆனால் தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்து எல்லா விமர்சனத்தையும் படிப்பேன். எல்லா விமர்சனத்தையும் படிப்பேன். அப்போ என்னென்னா, இந்த படத்தை பற்றி நம்ம நினைக்கிறது சரியா, இந்த படத்தில் என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு நம்ம என்ன நினச்சோம், அது எல்லாமே சரியா அப்படின்னு நான் பார்ப்பேன். நான் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்க பாருங்களேன். நான் ஓடி போய் எடுத்துருவேன் போல தெரியுது. சரியா அப்படின்னு ஒரு பயிற்சிக்காக திரும்ப நான் படித்து பார்ப்பேன். இப்படி தான் ஒரு படத்தை என்னோடய ரூம்மேட்டு சென்னையில் இருக்கும்போது அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முத்துன்னு ஒரு படம், ரஜினி சார் நடித்த அந்த முத்து படத்தை அவருக்கு பிடிக்கல போல தெரியுது. இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாப்புல. நான் அதனாலே ஒரு 2 நாள் கழித்து போவோன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். உட்கார முடியாது தலைவா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாப்புல. அப்படி சொல்கிறாப்புலன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகுது. நான் தியேட்டருக்கு போகிறேன், அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுது. அங்கே மட்டும் பிளாக் பஸ்டர் ஆகலை, தெற்காசிய நாடுகள் ஃபுல்லாக அந்த படம் பயங்கர ஹிட் ஆகுது, ஜப்பானில் எல்லாத்துலேயும். என்ன காரணம்னா, தம்ம மதத்தில் இருக்கக்கூடிய புத்தரோட கருத்துக்கள் எல்லாம் அந்த படத்தில் இருக்குது. ரஜினி சார் பேசுகிறார், ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அதில் பேசுகிறாரு. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ முடிவு பண்ணேன், ரூம்மேட்டை கேட்டு சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு. ரூம்மேட்டை கேட்டு சினிமாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஆனால் அப்பையும் சரி இப்பையும் சரி, நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 10-15 விமர்சகர்களுடைய விமர்சனங்களை எடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பேன். என்ன சொல்கிறாங்கன்னு அப்படி பார்க்கும்போது நம்ம பார்க்காத கோணத்தில் இந்த விமர்சகர் பார்த்துருக்காருன்னு ஆச்சரியப்படுவேன். இது என்னுடைய பழக்கம், இது நான் நடைமுறையில் வச்சுருக்கிற பழக்கம். மற்றபடி சிறு படங்களுக்கு இப்போ நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா, சிறு படங்களை, பெரிய படங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா பெரிய படங்கள் பெரும்பான்மை வியாபாரத்தில் வந்து கரையேறி வந்து நின்றும், தியேட்டரில் வந்து கரையேறி வந்து நின்றோம். அவ்வளோ விளம்பரம் பண்ணுவாங்க, போஸ்டர் விட்டுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் சிறு படங்களுக்கு கைப்பிடிச்சு மக்களுக்கு அடையாளம் காட்டினதுன்றது பத்திரிகையாளர்கள் தான், விமர்சனங்கள் தான். அப்போ சிறு படங்களுக்கு இன்றைக்கு தேவை வந்து ஆரோக்கியமான விமர்சனங்களும் வழிகாட்டுறதும் தான்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து பராரின்னு ஒரு படம், புதுமுகங்கள் நடித்த பராரின்னு ஒரு படம், ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவை வச்சு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வாசலில் வச்சு அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ கேட்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் நிறைய வராதனால அந்த படம் தியேட்டருக்கு வந்திருக்கானே தெரியாமல் போயிடுச்சு. அதனால் என்னுடைய தயாரிப்பாளர் சங்க தயாரிப்பாளர் சங்கத்தோட தொடர்பில் இருக்க சுரேஷ் காமாட்சி அவர்கள் மேடையில் இருக்கார். ஒரு இயக்குனராக நான் கேட்டுக்கிறது, சில கட்டுப்பாடுகளோட, ஏன்னா அவங்களுக்கும் நிறைய பொறுப்பு இருக்குது, சில கட்டுப்பாடுகளோட தயவு செய்து தியேட்டர் வாசலில் ரிவ்யூ பண்ணுவதற்கு அனுமதிங்க. பெரிய படங்களுக்கு அனுமதிங்க, சிறிய படங்களுக்கும் அனுமதிங்க. தியேட்டர் வாசல் ரசிகர்கள்ட்ட கேட்குறதுக்கு நீங்கள் மக்களுடைய கருத்தை அவங்க வாங்கி போட போகிறாங்க. ஏன்னா அப்படி மக்களுடைய கருத்தை வாங்கி போடுறதுக்கு தயவுசெய்து அனுமதிங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னா சிறு படங்கள் மக்களின் கவனத்துக்கு வராமையே போயிடும். அந்த படத்தில் என்ன நல்லது இருக்குது என்னது இருக்குன்றதை கொஞ்சம் உரத்து, எப்படி என்னுடைய தென்மேற்கு பருவக்காட்டெலாம் சின்ன படம் தான், இந்த கோழிப்பனை செல்லத்துறையெல்லாம் சின்ன படம் தான், இந்த படங்கள்லாம் நீங்கள் எப்படி குரல் கொடுத்தீங்க, நீங்கள் குரல் கொடுத்தனால தான் அந்த படம் இன்றைக்கி 25 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஓடிடியில். அவ்வளோ மக்களுக்கு போய் அது ரீச் ஆகிருக்கு. இப்போ என்கிட்ட கூட கேட்டாங்க, நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து நான் ப்ரொமோஷன் பண்ண போகிறேன்னு. என்னங்க அடுத்து ப்ரொமோஷன் பண்ண போகிறீங்க ஏங்கன்னீங்க, உங்களுக்கு விவரம் தெரியலன்னா பேசாமல் இருங்கன்ட்டேன்.
பல பேர் என்ன வந்து இணையதளங்களில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸு அவங்கவுங்க தான் தான் அறிவாளி நினச்சிட்டு சில கருத்துக்களை சொல்கிறாங்க. அது கிடையாது உண்மை. ஒரு ஜன்னலில் ஒரு புறா நிற்கிது. அந்த புறாவை எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க, எத்தனை பேர் பார்த்தா எவ்வளோ ரூபா வரப்போகுதுன்றதான் பாயிண்ட்டு. அப்போ நான் ஊரையே கூட்டி அந்த புறாவை பார்க்க வைக்கிறது தானே அந்த புறாவை வளர்க்குறவனோட வேலை. அதுதானே அந்த படைப்புக்கு நான் செய்கிற தர்மம். அதை தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வாரம் வந்த படங்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து எந்த படங்களுக்கு வந்து சரியான விமர்சனங்கள் எல்லாம் வந்து இந்த விமர்சனங்கள் எழுதக்கூடாது அப்படின்றதுனால சீனிவாசசாமி சொன்னது மாதிரி எனக்கு வந்து விமர்சனங்கள் வந்து உடன்பாடு உண்டு. நான் வந்து விமர்சனங்கள் வரவேற்க வரல. இதை நான் ஆரம்பத்துலேருந்து என்னோடய படங்களை சொல்லியிருப்பேன். என்னோடய படங்களை திட்டினாலும் சரி, நான் எப்படி பார்க்குறேன்னா, லோக்கலாக சொல்லப்போனால் ஒரு பொருளாக இருந்தால் அது வீசணும் இல்லை மணக்கணும், ரெண்டுமே இல்லைன்னா அந்த பொருளுக்கான வேல்யூ இல்லைன்னு தான் பார்க்குறேன். விமர்சனம்ன்றது வந்து நம்மளை மெருகேற்றிக்கிறது தான். எப்போவுமே வந்து என்னுடைய படைப்பு வந்து எனக்கு சிறப்பாக இருக்கும். நாங்களும் நல்ல படம் எடுக்கணும் தான் ட்ரை பண்ணுறோம். தயாரிப்பாளர்களும் யாரும் வந்து ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டு போகணும், நீங்கள் வந்து எங்களை திட்டணுன்ற ஆசை கிடையாது. நல்ல படம் எடுக்கணும் தான் வர்றோம், நல்ல படம் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். இயக்குநர்கள்ட்ட கதை கேட்குறோம். எங்ககிட்ட கதை ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கிறது வேறு மாதிரி வந்துடும். மேக்கிங்கில் அவங்களுக்கு தெரியாது கிடையாது. ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட ஆளோட முயற்சி கிடையாது, ஒரு டீம் ஒர்க்கு. ஒரு கேமராமேன் தப்பு பண்ணலாம், ஒரு மியூசிக் டைரக்டர் தப்பு பண்ணலாம், இல்லை நடித்தவங்க தப்பு பண்ணிடலாம். இப்படி எல்லாருடைய பங்குன்னு சேர்ந்தது. இது தயாரிப்பாளர்கள் மட்டுமே வந்து ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணி இவங்க தப்பாக எடுத்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது. எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நல்ல ஏன்னா பணம் போடுறோம், நல்ல கதை எடுக்கிறதுக்கு தானே பணம் போடுவோம். ஏதோ பணம் போட்டு லாஸ் ஆகிட்டு வரணும்னா பணம் எடுக்க போகிறோம் அப்படிலாம் கிடையாது. விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த சின்ன படங்களே கிடையாது. சின்ன படங்களுக்கு வந்து இப்போ நம்ம சொல்கிறது மாதிரி ஒரு 4 நாளைக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் யதார்த்தமே கிடையாது என்னை பொறுத்தவரை. ஏன்னா அப்போ வந்து ஒரு 70 பிரிண்ட் போடுவோம். நீங்கள் இந்த தேட்டரில் ஓடி முடிஞ்சவொன்னே இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க. இந்த தேட்டரில் பார்க்காதவங்க இன்னொரு தேட்டரில் பார்ப்பாங்க. இப்போ சேதுன்ற படம்லாம் எத்தனை நாளைக்கு அப்புறம் பிக்கப் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஒருதலை ரகம்ன்ற படம்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் பிக்கப் ஆச்சுங்க. நீங்கள் இன்றைக்கி மாதிரி சேதுவோ இல்லை இன்றைக்கி ஒருதலை ரகமோ ரிலீஸ் ஆகிருந்தால் இன்றைக்கி ஒரு டிஆர் வந்திருக்க மாட்டார், ஒரு பாலா வந்திருக்க மாட்டார். ஸோ அப்போ அன்றைக்கி வந்து ஸ்க்ரீன் பேஸு ஒரு தேட்டருக்கு முடிஞ்சதுன்னா இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க. அப்போ ஆடியன்ஸுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கி ஒரு நாள் கூத்து தான். காலையில் 11 மணிக்கு ஷோ வந்து ரன் ஆச்சுன்னா அந்த ஷோவுக்கு ஆள் வரலைன்னா அடுத்த ஷோ 2:30 ஷோ வந்து இருக்காது. அந்த படம் தூக்கிடுவாங்க. ஸோ இப்போ ஒரே நாளில் விட்டில் பூச்சி மாதிரி அன்னைக்கு முடிஞ்சு போச்சு, சொல்லி முடிஞ்சு போச்சு. அதுக்கான வேல்யூவே இருக்காது. அப்போ நம்ம வந்து நம்ம என்ன ஏதாவது ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த படத்தை முன்னாடியே மீடியாவுக்கு போட்டு காட்ட வேண்டியது இருக்குது. நீங்கள் அந்த படத்தை பற்றி பேசுங்க. நீங்கள் பேசிட்டே ரப்பர் பந்தை ஹிட் பண்ணீங்க, அது யாராலையும் மறுக்க முடியாது. அதாவது வந்து நல்ல படத்தை ஓட வச்சதில் பங்கு மீடியாக்களோட பங்கு இருக்குன்றதை எனக்கு தெரியும், நான் அறிவேன். நல்ல படம் நீங்கள் வெளியே ப்ரெஸ்ஸோ பார்த்துட்டு வந்தோடனே சோசியல் மீடியாவில் ஒரு வைப் கிரியேட் ஆகும். அப்படியே பார்த்துட்டு அவங்கள அறியாமலே சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பிப்பாங்க, இது சூப்பர் ஆவேசம் அப்படிலாம். நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்ன படங்களும் சில படங்கள் ஓடாமல் இருந்திருக்கு. நல்லா இல்லைன்னு சொன்ன படங்களும் ஓடி இருக்கு. இப்போ ராட்சசன்லாம் நீங்கள் வந்து நல்லா இல்லைன்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க, ஆனால் அந்த படம் ஓடிச்சு. சமீபத்தில் வந்த ஒரு படம் கூட டிமாண்டி காலனின்னு நிறைய பேர் நல்லா இல்லைன்னு எழுதியிருந்தாங்க. ஆனால் அந்த படம் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன். ஸோ அப்போ நம்ம வந்து எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம பார்க்குறது தான் சரியான பார்வைன்னு சொல்ல முடியாது. நான் ரசிக்கிற படம் வந்து எல்லாரும் ரசிக்கணுன்ற அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து தான் ஒரு படம் பார்க்குறது. நம்ம அதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம விமர்சனம் வேணாம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இப்படிப்பட்ட இயக்குநர்கள்லாம் வரவே முடியாது. இவங்கெல்லாம் ஒரே நாளில் கனவு போயிடுவாங்க. அப்புறம் இன்னைக்கு எதிர்காலத்தில் வர இயக்குநரோட வாழ்க்கையெல்லாம் கனவாகி போயிடும். அவங்க எப்படி வர்றது? இப்போ நீங்கள் ரப்பர் பந்துக்கு யாருமே விமர்சனம் போடல, 4 நாள் பொறுத்து நீங்கள் விமர்சனம் போடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த இயக்குநரோட வாழ்க்கை என்ன இருக்கா? புதுசாக வர ஒரு இயக்குனருக்கு வந்து எந்த நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து டேட்டு கொடுத்து நீங்கள் ஒரு பெரிய படங்களுக்கு வந்து அவங்களுக்கான ரசிகர் பட்டாளம் இருக்காங்க, அவங்க வந்து நூன் ஷோவை புல் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் அந்த நூன் ஷோவை புல் பண்ணுறதுக்கான ஆர்டிஸ்ட் தான் வேல்யூ உள்ள ஆர்டிஸ்ட். அதுக்கு தான் ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ளவங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம நடிக்க வைக்கிறான். நூன் ஷோவையாவது புல் பண்ணட்டும் அவங்க அப்படின்னு. அப்போ அப்படி வரும்போது மவுத் டாக்கில் ஒரு வேளை அவங்க பார்த்துட்டு போய் வெளியே சொல்லுவாங்க, படம் நல்லா இருக்குன்னா திரும்ப வர போகிறாங்க, நல்லா இல்லைன்னா போக போகிறாங்க. சின்ன படங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சின்ன படங்கள் நீங்கள் 4 நாளைக்கு அப்புறம் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம 4 நாளைக்குள்ள அந்த படம் காணாமல் போயிடும். வந்தனைக்கே காணாமல் போயிடும். 4 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம தான் உட்காந்து தனியாக பார்த்துட்டு இருக்கோம், ஆள் இருக்காது. அதனால வந்து இது நம்ம வந்து மீடியாவும் தயாரிப்பாளர்களும் ஒரு இணக்கமான முடிவு எடுத்து போக வேண்டியது. ஆனால் இந்த சினிமா நல்லா இருக்கணும்ன்றதுல உங்கள் பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. உங்களோட பங்கு வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. இது நம்ம 2 பேரும் தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக முடிவு எடுக்கணும். விமர்சனங்களை வந்து ரொம்ப நாகரிகமாக ஆரோக்கியமாக வைக்கணும் முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அவங்க இப்போ உங்களுக்கு தெரியும், ஆனந்தவங்களோட மார்க் போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சுலாம் ஓட்டியிருக்காங்க.
45 மார்க் ஆனந்த விடலை போடுறாங்க, 50 மார்க் போடுறாங்கன்னா அது அன்னைக்கு வந்து வால் போஸ்டில் பெருசாக இருக்குது ஆனந்த விடலை. அப்போ அதுக்கு வேல்யூ பண்ணாங்க அந்த ரிவ்யூ வந்து. அப்போ பத்திரிகையாளர்கள் நமக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா இது நம்ம எல்லாரும் சேர்ந்து இது ஒரு கிட்டத்தட்ட நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு 50,000 பீப்புள் வாழக்கூடிய ஒரு தொழில். இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புகிறேன். அதுக்காக பத்திரிக்கை நீங்கள் நான் தான் சொல்ல மாதிரி நீங்கள் ரிவ்யூவே போடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்படே கிடையாது. அப்படின்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வந்து எத்தனை நாள் மினிமம் நீங்கள் தேட்டரில் போடுவோம்ன்ற ஒரு கணக்கு வேணும். இத்தனை நாள் நாங்கள் எடுக்க மாட்டோம் அந்த படத்தை, ஆள் வருதோ வரலையோ ஒரு 4 நாளைக்கு இந்த படம் நிற்கும், நாங்கள் போடுறோம், மவுத் ட்ராக்கில் வரட்டும் அப்படின்னு நாங்கன்னா ஒத்துக்கலாம். அப்படி தேட்டருக்காரங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் எப்படி லாஸை பேர் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்னா வந்து எங்களுக்கு நூன் சோக்கு ஆள் இல்லைங்க, நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் கூட போட மாட்டாங்க. ஏன்னா கேண்டீன் பிஸ்னஸ் இருக்காது. ஸோ அதுவும் சிக்கல் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக இப்படி நிறைய சிக்கல் இருக்குது. நீங்கள் எல்லா பக்கமும் நீங்கள் யோசிக்கணும். விமர்சனம் வேணான்னும் போது அப்போ எனக்கு அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். இல்லைங்க நாங்கள் 4 நாளைக்கு வந்து நாங்கள் வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 3 நாளைக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் படத்தை எடுக்க மாட்டோம். படம் போட்டிங்கன்னா அந்த படம் ஓடும். எத்தனை ஷோ உங்களுக்கு கொடுக்கணுமோ அத்தனை ஷோ நாங்கள் தூக்க மாட்டோம்னு கேரண்டி இருந்ததுன்னா நிச்சயமாக விமர்சனம் வேணான்னு சொல்லலாம். நீங்கள் வேணாங்க பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கான வாய்ப்பு இல்லை, கொடுக்க முடியாது, அவங்களாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களும் தேட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க எல்லாமே வியாபாரம் தானேங்க. அப்போ நமக்கு ஒரே சாய்ஸ் வந்து மீடியா தான். மீடியா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னு நல்லா இருக்குன்னு எழுத போகிறாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு எழுத போகிறாங்க. நல்லா இல்லைன்னு நம்ம மாற்றிக்க போகிறோம். இதுதான் தொழில்னு வந்துட்டோம். இப்போ எனக்கு நான் எடுத்த படத்தை சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நான் என்னோட படத்தை திறனாய்வு படிப்பேன். ஓகே இவங்க சொல்கிற நிறைய பேரோட ரிவ்யூ நான் படிப்பேன், சீனு ராமசாமி ரொம்ப படிப்பேன். சில வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதியிருப்பாங்க. இந்த கதை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அது அவங்களுடைய வியூ, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக எழுதக்கூடாதுலாம் கிடையாது. நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ உங்களுக்கு மனசு தோன்ற எழுதணும். ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகுது, அவ்வளோதான். அது இந்த படத்தை பற்றின ஒரு இப்போ நீ பாருங்களேன், இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துக்கு எந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு இதே இல்லை. பாவம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து இந்த ஜீப்ரான்னு ஒரு படம் வந்துச்சு, எனக்கு ரொமான்ஸ் மட்டும் வெளியின்னு ஒரு படம். எந்த படமே எந்த இதுலேயுமே வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணல. ஸோ இது பாவம் தான் அது ஆக்சுவலாக. இதை நம்ம எல்லாருமே உட்காந்து நீங்களும் புரிஞ்சுக்கணும், எங்களுடைய வழியிலும் புரிஞ்சுக்கணும். நாங்களும் இவ்வளோ கோடி ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறோம். நீங்கள் வந்து குற்றம் சொல்வதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. எந்த ஒரு ஆசிரியனுக்கும் மாணவனை தண்டிப்பதற்கு முழு உரிமை உண்டு. அந்த மாணவன் வந்து அவனை திருத்திக்கிறதுக்காக நல்ல விதம். அதாவது கசப்பு மருந்து எப்போவுமே வந்து உடம்புக்கு நல்லதுன்னு நீங்கள் சொல்கிற அறிவுரை எங்களுக்கு அப்படி தான் இருக்கணும். தனிநபராக வந்து உங்களோட விருப்ப வெறுப்புகளை வந்து இதில் காட்டக்கூடாதுன்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இது உங்கள்கிட்ட வந்து நான் அட்வைஸாகல வேண்டுகோளை வைக்கிறேன். உங்களுக்கு விருப்ப வெறுப்பு எதுவும் இருந்தாலும் அதுதான் அதை வந்து அந்த படைப்பில் காட்டாங்க. ஏன்னா அந்த படைப்பில் நீங்கள் என்ன மட்டும் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், என்ன பிடிக்காதுக்காக என்னை டார்கெட் பண்ணி எழுதுவீங்க. பட் அந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க, நிறைய பேரோட முதல் கனவாக இருக்கும். அதில் அவங்க அப்போ எல்லாருமே பாதிக்கப்படும். ஸோ அதனால் நம்மளுடைய தனிமனித விருப்ப வெறுப்பெல்லாம் வந்து ஒரு படைப்பில் வைக்கக்கூடாதுன்றது என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி உங்களுடைய ஆதரவு வந்து சினிமாவுக்கு என்றைக்குமே தேவை. முதல் நாளே உங்களுடைய விமர்சனத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம், எங்களுக்கு வேணும் அப்படின்றதுலாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இது சீனு ராமசாமி சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், ப்ரொடியூசர் கவுன்சிலில் சொல்லுங்கள். நான் எப்போயுமே என்னோடய ஸ்டாண்டில் நான் தெளிவாக இருப்பேன். நான் ரிவ்யூ வந்து மதிக்கிறவன், நான் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். விமர்சனம் வேணும். ஏன்னா அதுதான் இன்றைக்கி உள்ள படைப்பாளிகளை அடையாளப்படுத்தும். சின்ன டாடான்னு ஒரு டைரக்டர் இப்போ வந்து பேசிட்டு போனார். அவர் எப்படி உருவானார்? நீங்கள் கொடுத்த விமர்சனத்து மூலமாக நீங்கள் நிறைய பேர் உருவாக்கி விட்டுருங்க. இன்றைக்கி உயரத்தில் இருப்பவர்களெல்லாம் நீங்கள் உருவாக்கி விட்டவங்க தான். நான் உயர போனதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லைன்னு உங்களை ஒதுக்குறது வந்து நியாயமாக இருக்காது. எனக்கு அது சரின்னு படலை.